அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் ஒய்எம்சிஏ நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ ஸ்போர்ட்ஸு கிளப்பில் இருக்கிற ஸ்போர்ட்ஸு ஸ்கூலு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு உள்ளது ஒய்எம்சிஏ. அங்கே 47வது வருட புத்தக கண்காட்சி நடக்கின்றது. இந்த புக் ஃபேர் ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் தொடங்கி பொங்கலுக்குள்ள இது ஒவ்வொரு வருடம் நடக்கும். இது 47வது வருட புத்தக கண்காட்சி. இது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்களும் புத்தக பதிப்பாளர்களும் சேர்ந்து நடத்தும் ஒரு கண்காட்சி. இந்த கண்காட்சியிலே வீக் டேஸில் மதியம் 2 மணிக்கும் 2 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையும், வீக்கெண்டில் காலை 11:30 முதல் இரவு 8:30 வரையும் இந்த கண்காட்சி நடக்கும். இந்த புத்தக கண்காட்சிக்கு வீக் டேஸில் வந்தால் நீங்கள் ஆற அமர ஒவ்வொரு கடைகளாக ஒவ்வொரு இதாக ஏறி மெதுவாக ஆற அமர ஒவ்வொரு புத்தகமாக நீங்கள் பார்த்துவிட்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். வீக்கெண்டில் வந்தால் வேற லெவலில் ஜே என்று ஒரே கூட்டமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக எந்த புத்தகத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது என்பது கூடுதல் தகவல். இந்த புத்தக கண்காட்சி அமைந்திருப்பது ஒரு பெரிய ஏரியா, அதாவது இந்த ஒய்எம்சியிலே பெரிய ஒரு திடலில் இது இந்த கண்காட்சி அமைந்திருக்கின்றது. பெரிய கூடாரம். இந்த கூடாரத்திற்கு உள்ளே செல்வதற்கு 9 வாசல்கள் வடிவமைத்திருக்கின்றனர். அந்த ஒவ்வொரு வாசலிலும் நீங்கள் நின்று பார்த்தால் கண்ணுக்கெட்டிய தூரம் புத்தக ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கும். ஏறக்குறைய ஒவ்வொரு வாசலிலிருந்து பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 80லேருந்து 90 கடைகள் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கும். ஒவ்வொரு புத்தக ஸ்டாலும் வரிசையாக அமைக்கப்பட்டு அந்த புத்தக கடையின் பெயர்களும் அதில் பதிக்கப்பட்டு மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்றனர். நாம் சென்றது மீண்டும் அந்த கடைக்கு போக வேண்டும் என்றால் அந்த கடையை அடையாளப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கடையிலும் வரிசை கிரகமாக நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாமும் திரும்ப செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த புத்தக கண்காட்சி அரங்கினுள் நுழைவதற்கு முன்பு இஸ்லாமியர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். F68 அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்ற ஒரு புத்தக கடை இருக்கின்றது, புத்தக ஸ்டால் இருக்கின்றது. அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது. காரணம் என்னவென்றால், தன்னை ஒரு நபி என்று பிரகடனப்படுத்திய இந்த குலாம் அஹ்மத் பிறந்தது 1835 கார்டியன் என்ற ஊர், இந்தியா. இறந்தது பாகிஸ்தான் லாகூர் என்ற ஊரில் 1908. இவர் இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்த ஒரு மத தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி, நபியாக பிரகடனப்படுத்தி அஹ்மதியா என்ற ஒரு இயக்கத்தை நிறுவி, அந்த அஹ்மதியாவுடைய இந்த வழிகேடர்களின் புஸ்தக ஸ்டால் தான் இது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது இஸ்லாமியர்களுடைய புஸ்தக ஸ்டால் அல்ல. அஹ்மதியா என்று போட்டதினால் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இந்த புத்தக கண்காட்சி 21ஆம் தேதி வரையும் இருக்கின்றது. ஜனவரி 21ஆம் தேதி வரையும் இருக்கிறது. அங்கு செல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இது தலையன் பதிப்பகம். இந்த பதிப்பகத்திலே ஆங்கில புத்தகங்களும் குழந்தைகளுக்கான குயிசி புத்தகங்களும் மற்றும் கலரிங் புத்தகங்களும் சிறுகதைகளும் எல்லாமே இங்கே இருக்கின்றது. இது வந்து 2ஆம் நம்பர் ஸ்டாலு. கருணா வித்யா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கண்ணு தெரியாதவர்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த கண்ணு தெரியாதவர்களுக்கு படித்து கொடுக்கறதுக்காக நிறைய டெக்னாலஜிகள்லாம் வளர்ந்துருக்குது. அதை எப்படிங்கிறத இவங்க விளக்குவாங்க. அதை இப்போ பாருங்கள். இப்போ நாங்கள் கண்ணு வித்யா ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். இந்த ஸ்டால் எதுக்காக போட்டிருக்கோன்னா, பிளைண்ட் பீப்புள் எப்படி படிக்கிறாங்கன்றத ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிரெயில், இது மூலயமா தான் எழுதி படிப்பாங்க. இப்போ 6 டாட்ஸ் இருக்கும். இதில் 6 டாட்ஸ். ரைட் சைடு 1 2 3, லெஃப்ட் சைடு 4 5 6. இதுதான் இந்த டாட்ஸை வச்சு தான் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி மிலிட்ரி சைடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏனா 1, பினா 1 2, சினா 1 4, டினா 1 4 5. இந்த மாதிரி 26 லெட்டர்ஸ்க்கும் இருக்குது, தமிழுக்கும் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ டெக்னாலஜிக்கும் வந்திருக்கும். டெக்னாலஜியில் இ புக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா It is the picture of the photo in the hand in the leaf. The word Hamilton counted. And it are in most parts of the world. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீச் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது டெக்னாலஜியில் பார்க்குறது. இது மூலயமா எழுதுவோம். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் மூலயமா டேபை கனெக்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் சொல்லி தர்றீங்களா? ஆமாம், எங்கள் ஃபவுண்டேஷனில் எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்குது. எங்கே இருக்குது இந்த ஃபவுண்டேஷன்? கிண்டி ஆர்ஆர் டவர் 2 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. இதுக்கெல்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணுறீங்களா? சரி மேடம். ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை மேடம், எல்லாம் இலவசம். அப்படிங்களா? அப்போ பார்வையற்றவர்கள் யார் வந்தாலும் நீங்கள் இலவசமாக நீங்கள் சொல்லி தருவீங்க. இப்போ இதற்கு ஏஜ் எது இருக்கா, லிமிட் இருக்கா? இது குழந்தைங்கள்லேருந்தே சொல்லி தரோம். குழந்தையிலேருந்தே இப்போ ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்டிங் கரெக்டாக கொடுத்தோம்னா எண்டிங் கரெக்டாக இருக்குன்னு எங்களோட இது. அதனால குழந்தையிலேருந்தே எல்லாம். சூப்பர், நல்லா பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இது 3ஆம் நம்பர் ஸ்டால். லிஃப்கோ டிக்ஷனரி சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் மேலும் எல்லா வகையான சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் இருக்கின்றது. லிஃப்கோ என்றாலே சிறு வயசிலிருந்து எல்லோருக்கும் தெரியும். லிஃப்கோ சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வேண்டும் என்றால் 3ஆம் நம்பர் கடைக்கு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஸ்டாலாக பார்த்து சொல்வோம்.
சுவாசம் என்ற ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. சுவாசம்லேருந்து 100% நான் பேசுகிறேன். ஸ்டால் F20 இது. தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நாங்கள் தான். இங்கே வந்து எல்லா விதமான புத்தகங்களும் விற்பனைக்கு கிடைக்கும். நாங்களே பதிப்பகமும் வச்சுருக்கிறோம். அந்த பதிப்பகத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருக்கக்கூடிய 3 பதிப்பாளர்கள் அத்தனை பேரோட புத்தகம் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு ஒரு சிறந்த இடம் வந்து இந்த சுவாசம். அந்த புத்தகம் வந்து வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கணும். எந்த புத்தகத்தை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஈஸியாக ப்ரௌஸ் பண்ணி எடுக்கணுன்றதுக்காகவே இப்படி தலைப்பு வாரியாக பிரித்து வச்சிருக்கிறோம். வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா கூட சில முக்கியமான விருது வாங்கின நூல்கள் ஒரு பட்டியலாக வச்சிருக்கிறோம். பெண்ணிய படைப்பாளிகள் ஒரு நூல் வச்சிருக்கிறோம். அது மாதிரி நாவல்கள் தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அது மாதிரி சினிமான்னு சொல்கிற மாதிரி சினிமா இருக்குது. இது பல விதங்களில் பிரித்து வச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விற்கக்கூடிய புத்தகங்கள் தனியார் செக்ஷன் இருக்குது. புதுசாக வந்த புத்தகங்கள் தனியார் இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகம் வாங்கினா அதை சேர்ந்து பல புத்தகங்கள் வாங்குறதுக்கு சில பண்டில் போட்டு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சிருக்கிறோம். 290 ரூபா கொடுத்து என்ரோல் ஆகணும். இதோட ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு அந்த ஸ்கீம் வச்சுக்கோங்க. இந்த இது மாதிரி கடைகளில் அல்லது எந்த கடைகளில் எங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கினாலும் 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 2 வருஷம் கழிச்சு அந்த 290 ரூபாய்க்கு புக்கா கொடுத்துருவோம். இந்த ஸ்டால் வந்து சவுண்ட் தெரப்பி. சார், உங்களுடைய ஸ்டாலை பற்றி உங்களுடைய இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். ஹோலிஸ்டிக்ன்ற ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஹீலிங் கேள்விப்பட்டீங்க. சவுண்ட் பவுல். பவுல் பார்த்தீங்கன்னா we give the sound. இதோட பார்த்தீங்கன்னா we can just give you the demo. ஸோ இதில் வர வைப்ரேஷன் வச்சு ஹீல் பண்ணுவாங்க சவுண்ட் போல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணிடலாம். பாடியில் உள்ள சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இதில் மோர் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹெல்த் செக்அப் உள்ள இது இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹீலிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேல்யூபிள் தெரப்பி இருக்கு. ஸோ இது பற்றி எங்களோட ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்கும். ஸோ எங்கள் மேம் பார்த்தீங்கன்னா சுனிதி ரமேஷ். ஸோ அவங்க தான் இந்த தெரப்பிஸ்ட். இது ஒரு திபெத்தின் போல். திபெத் போல். இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி காஸ்ட்லி. ஸோ இந்த போல் வச்சு தான் இவங்களுக்கு தெரப்பி பண்ணுவாங்க. இஸ் சர்டிஃபிகேட்டட் ஹோல்டு. அவங்க வந்து நிறைய விஷயங்களை சரி தைராய்டு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட், மைல்டு இதெல்லாம் க்யூர் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் த பாடி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். நல்லா தூக்கம் வரும். இதெல்லாம் வந்து இதில் குணப்படுத்தலாம். ஸோ மெடிசன்ஸ் தான் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி தெரப்பி எடுக்கும்போது இது ஈக்குவல் டு யோகா. யோகாவோட இது பெனிஃபிட் ஆகும். இது ப்ரூவ்டு. ஃபாரின்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. நம்ம பாண்டிச்சேரி நம்ம ஆரோவில்ல இருக்கு. நம்ம அவங்களோட இது இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸோ மேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷலாக. ஸோ ப்ரூவ்டு. அவங்களுக்கே சக்ஸஸ் ஆயிருக்கு. he also taken one therapist. அவங்களுக்கு கொஞ்சம் சரியானதுனால he has trusted and இவங்க வந்து படிச்சுட்டு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதுல we have the more crystal products. crystals பார்த்தீங்கன்னா will give the positive energies like by luck. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 7 சக்கராஸ். இதுல வந்து வாட்டர் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடியோட ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா மேம். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் இருக்கு. இதுல சக்கராஸ் சொல்லுவாங்க. 7 சக்கராஸோட கிறிஸ்டல். இந்த ஹீலிங் இருக்கு பாருங்க. இந்த ஒரு காப்பர் வந்து ஹீல் பண்ணும் வாட்டர். இந்த பவர் எந்த வாட்டர்ல கொடுக்கும். we can drink the water. பேசிக் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் ரிலாக்ஸ், சக்கரா கிளியரன்ஸ். ஸ்டூடியோல ஆஃபர்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த ஸ்டூடியோ வந்து பாத்தீங்கன்னா அடையாறுல இருக்கு. we have our app கூட இருக்கு, சத்வத் ஹோலிஸ்டிக்ஸ் ஆப். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா we can give that நீங்க புக் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷல் ஆஃபரா கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டாலுக்கு வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம புக் ஃபேர்ல.
F18 பெரியாருடைய சுயமரியாதை தீக்காவுடைய கடை. நல்ல புத்தகங்கள் கிடைக்கும், சனாதனத்திற்கு எதிரான புத்தகங்கள் கிடைக்கும். இதில் வந்து நிறையா பார்க்கலாம் நம்ம. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கு பார்த்தீங்கன்னா சிறைவாசிகளுக்கான நூலகம், சிறை நூலகத்திற்கு பொதுமக்களிடம் வந்து புத்தகங்களை தானமாக பெறுவதற்கான அமைக்கப்பட்ட இந்த அரங்கம். இந்த அரங்கம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, நம்ம பொது நூலக இயக்குனர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் மற்றும் சிறைத்துறை தலைவர் அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து பொதுமக்களிடமிருந்து புத்தகம் வாங்கலான்ற ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்ததுனால இந்த கான்செப்ட் இங்க வந்திருக்கு. இது ஏன் இந்த நோக்கம், இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் நேரடியாக சிறைவாசிகளின் சீர்திருத்தத்துக்கு பங்கு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு. புக்குன்றது என்ன, புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அதில் இருக்கு, சரிங்களா? அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை வந்து எந்த புக்ல இருக்குமோ அந்த மெசேஜ் டைரக்டா கொடுத்தீங்கன்னா நாங்கள் சிறைவாசிகளுக்கு சென்று சேர்த்து அவர்கள் மறுவாழ்விற்கு முன்னேற்றத்திற்கு எங்களால் கொஞ்சம் பங்கு நாங்கள் செய்யறதுக்கான முயற்சி தான் இது. இது பொதுமக்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்து வராங்க. இங்க நேரடியாக வந்து தராங்க. கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு, ஹோம் கலெக்ஷன்ஸ் பண்றோம் நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. உங்களுக்கு எங்க வேணாலும் நாங்கள் புக்ஸ் வாங்க முடியும். அதனால கான்டாக்ட் பண்ணாங்க பொதுமக்களுக்கு நேரடியாக எங்க சிறை பணியாளர்கள் அதிகாரிகள் நேரடியாக சென்று வாங்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் தாழ்மையான கருத்து. சிறை நூலகங்களுக்கு வந்து பொதுவாக அதிகமாக வாசிக்கக்கூடிய புத்தகம் வந்து லிட்ரேச்சர், அவங்கள பிலாசபி, அப்புறம் வந்து அவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. சிறையிலிருந்து வெளியே வரும்போது அவங்க தொழில் முனைவோர் சொந்த தொழில் செய்யறதுக்கான வழிகாட்டுதலுக்குரிய நூல்கள், சரிங்களா? இந்த மாதிரி நூல்கள் நீங்க வந்து பொதுமக்கள் தானமாக அளிக்கலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் இல்லம் தேடி கல்வி மிக அற்புதமாக அமைச்சு வச்சிருக்காங்க. இது போன வருஷமும் போட்டிருந்தாங்க, பாருங்க. கவிஞர் வைரமுத்தின் படைப்புகள் மிக அற்புதமான கவிஞர். இந்த நல்ல புத்தகங்களை பாருங்க.
subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.